இன்னைக்கு என்னன்னு இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃபாதர்ஸ் டே. ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு மை ஃபாதர். அனைவருக்கும் இனிய தந்தை நல்வாழ்த்துக்கள். ஸோ நமக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட கடிந்து போனாலுமே மற்றவங்கக்கிட்ட வந்துட்டு மடிந்து போகிறது ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா நம்ம அப்பா மட்டும்தான். ஏன்னா ஆஃபீஸாக இருக்கட்டும், செய்கிற வேலையில் இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் அவங்க கோபங்கள் வரும். என்னடா இது விட்டுட்டு போயிடலாம் கொடுத்தோம். ஆனால் அவர் நினைக்கிற ஒரே விஷயம் நம்ம பசங்க நம்மளை நம்பி வந்துக்கிற ஃபேமிலி என்ன ஆகுறதுன்றதுக்காக அவங்கக்கிட்ட மடிந்து போகிறதும், நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்மக்கிட்ட வந்துட்டு கடிந்து போகிறதும் ஒரு ஜீவன் அப்பா மட்டும்தான். ஸோ இது ஒரு வேர்டுக்கு சாக்ரிஃபைஸுன்ற ஒரு வேர்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா அது நம்ம அப்பா மட்டும்தான். அப்பா பற்றி நான் அதிகமாக வீடியோ போட்டதில்லை. பட் எனக்கு வந்துட்டு ஒரு ஊண்டுதலாகவும் தூண்டுதலாகவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு இன்டெரக்டாக கொடுத்தது எனக்கு அவர் தான். இன்றைக்கி எனக்கு 30 வயசு ஆகுது. இப்போ நான் குடும்பத்தை நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபேமிலியை. அந்த இப்போ டேக் ஓவர் பண்ணுறப்போ எனக்கு ஐ ஃபீல் என்னால் உண்மையாகவே முடியலைங்க. ஒரு ஐயோ இப்படி ஹேண்டில் பண்ணால் இங்கேருந்து திடீர்னு இப்படி போதுன்னு. பட் இத்தனை வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடி ஓடி உழைச்சி தனக்கான ஒரு இதை வந்துட்டு இது பண்ணது அப்பா மட்டும் தாங்க. உண்மையாகவே அவருக்கு உடம்பு சரியில்லாட்டவங்களும் ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லை. அவர் நமக்கு உடம்பு சரியில்லை நம்ம திட்டிகிட்டே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிற ஒரே ஒரு சிவன் யாரும் அப்பா தான். அப்பான்றப்ப எனக்கு ஒரே விஷயம் சொல்லணும்னா கான்ஃபிடென்ட், பார்த்துக்கலாம், சாக்ரிஃபைஸ், நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மனுஷனுக்கு இன்றைக்கி வந்துட்டு இனிய வந்து இந்த நல்வாழ்த்துக்கு சொல்லணும். ஸோ அதனால் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ வந்துட்டு இனிய தந்தை நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அப்பா அம்மாவை விட்டு கொடுத்துடாதீங்க, விட்டு கொடுத்து போயிடாதீங்க. பாய். எனக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு உங்கள் அப்பனை பார்த்து கேட்டேன். அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காதது தான் உனக்காக பண்ண எல்லாமே.